கேமிங் சலிக்க போறீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் பாய் ரன்வே அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன நடக்க போகுது, ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் கைஸ். அதான் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துலாம். இன்றைக்கி வேறு எல்லா கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இப்போ நம்ம இங்கே டிவி பார்த்துட்ருக்குறோம். டிவி பார்த்துட்டு நம்மளை யாரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சிப்பேன். அம்மா 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 என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க விளையாட போட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எஸ்னா அப்படின்னா சரி முடிச்சிட்டேன்றாங்க. அதான் அவங்க அம்மா வந்து ஹோம்ஒர்க் காட்டு அப்படின்னோடனே எக்ஸாம் பேப்பர் காட்டுன்னு வைக்கிறாங்க. ஃபுல்லாக மார்க்கெல்லாம் கம்மியாக ஃபெயில் ஆகிட்டான் வந்திருக்கானா வளர்றேன். கரெக்டாக தான் சொல்கிறேன், கம்மியாக எடுத்துக்க என் மானத்தை வாங்குறேன் அப்படி இப்படின்னு திட்டி போய் பத்ரா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டையும் போய் போடா அவன் விளாட மாட்டான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நீ நம்ம இதையாக படித்தாதான் முன்னேற முடியும் அப்படி இப்படின்னு ஒரு 4 அட்வைஸை பண்ணி விட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு போய் படிக்க போகிறோம் கைஸ் அப்படின்னு தானே நினைப்பீங்க. வாய்ப்பே இல்லை. நம்ம போய் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து படிப்புக்கு முன்னாடி ஃப்ரெண்டு தான் கைஸ் முக்கியம். ஃப்ரெண்டா படிப்பு ரொம்பவே முக்கியம். அது முன்னாடி விளையாட்டுலாம் முக்கியம் இல்லை கைஸ். விளையாடலாம் ஐயோ வளர கைஸ் இது கொடுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ரூமில் வந்து எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை தான் இருக்கா, இல்லை இதில் என்னென்ன அது இதில் இல்லை, ஃபுல்லாக புக்காக வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அப்பா இந்த வீட்டில் வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம அப்பாவுமே ஆக்சுவலாக இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா இவங்க இருக்காங்க. என்ன கைஸ் நம்ம ரூமில் ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இப்படி போவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தால் கூட நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கற்றுவாங்க. இதுதான் இங்கே கடுப்பே. இப்போ நம்ம உட்காந்தனே இப்போ நம்ம அம்மா பார்க்கணும். இங்கே டார்ச் லைட் இது எடுத்துக்கிட்டு உள்ள பேட்டரி இருக்கும் கைஸ், அதை மட்டும் ஒரு எடுத்துக்கணும். என்னடா இது எதுவும் இல்லை, ஐயோ அம்மா திரும்பியே போகிறாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இது இங்கேயே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நைஸாக வெளில ஓடிடலாம் கைஸ். கமான் சரி நான் கூட பயந்துட்டேன். என்னடா நம்மள கமான் பார்த்துட்டேன் அப்படின்றாங்களோட. இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, பாத்ரூம் போங்க. போயிட்டு எல்லா கேம்லேயும் பாத்ரூம் இருக்குது கைஸ். இதுலேயும் கேமரா கிடைக்குது. இதை நான் மூடி வச்சுட்டு இது எவனா கழுவுவானுங்களா, கழுவுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டவல் வேணும் கைஸ். ஐயோ நான் எங்கேயும் மேலே பறக்கிறேன். ஓகே டவலே காணும். டவலே காணுமே. ஆக்சுவலாக பாத்ரூமில் ஒரு டவல் இருக்கும். பாத்ரூமில் இருக்குமா வேற எங்கேயா இருக்குமான்றது எனக்கு மறந்து போச்சு. இதுவா இது டஸ்ட்பின் கைஸ். சரி டவல் எங்கே தெரியல, நம்ம போய் வெளியே பார்த்து வரலாம். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா நம்ம வந்து வச்சபடியே இருக்கணும். எல்லாம் ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாது. மார்ச்சுன்னா நம்ம மேலே அவங்களுக்கு வந்து சந்தையை வந்து நம்மள தான் போட்டு வெளுத்து கட்டுவாங்க. இதை ஓப்பன் பண்ண முடியல. சரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்துருவோம் கைஸ். உட்காந்து பொறுமையாக ரூமுக்கு போயிடலாம். வந்தா சரி எங்கேயாவது ஏதாவது இருக்கா பார்ப்போம். வாக்காடா என்ன கைஸ் லைட் போட்டுப்போம், கண்ணு தெரியல சரியா. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. நம்ம அம்மா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தண்ணி ஊற்ற போயிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனில் ஒரு வேலை அது முடிச்சுட்டு வந்துடலாம் கைஸ். இங்கே ஆஃப் பண்ணிட்டு இப்படியே போய் இங்கே எப்படி போய்டும் கைஸ். நீங்கள் மூட்டு கிச்சனில் ஒரு வேலை இருக்குதுனால அதை பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஆஃப் சிம்மியா இது வந்து நம்ம ஃபாதர் வராரு. ஆஹா நம்ம ஃபாதர் வந்து பாத்ரூம் போக வராரு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. அவர் வேறு போயிட்டாரா? போகிறார் தெரியுதா. இப்போ நம்ம நல்லா இதை வந்து சிம்னி வந்து ஆஃப் பண்ணிடணும் கைஸ். ஸ்மோக் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. இவனுக்கு பயமாக இருக்குது. கடவுளே. இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். நம்ம ஃபாதர் வந்து பார்த்துட்டாங்கன்னா ஐயோ அது வேறு இருக்கா. அவர் வேறு பாத்ரூம் போயிருக்காரு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால். எனக்கு வேறு பயமாக இருக்குது எல்லாருக்கும். நம்ம அம்மா வந்து இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னடா இது நம்ம மதர் யாரும் கத்துறாங்க. நம்ம ஏதோ பண்ணிட்டோம். நம்ம வந்து டோரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா பைத்தியம் வச்சுருக்கேன் கேட்குறாங்க. அம்மா நான் பண்ணமா கஷ்டாங்க. இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஐயோ நம்மளை வேலைக்கு இந்த அளவு மோசமாக கொடூரப்படுத்துறாங்க கைஸ் நம்மளை. ஆக்சுவலாக நான் இது ஒரு டைம் விளாண்டேன், நல்லா ஜெயிக்கவே முடியல. சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறு. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் சாண்டா கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க. பார்ப்போம். இப்போ நான் இதுவரை நான் காலையில் எடுக்கிறேன். இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வேறு கிறிஸ்மஸ் தாண்டி போகிறதுக்குலாம் முடிச்சிடணும். இப்போ நம்ம இந்த ஸ்மோக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்ன கைஸ் அதுக்குன்னு பெருக்கிற வேலையெல்லாம் கொடுக்குறாங்க கைஸ். இவங்களாம் அம்மாவா நல்லா இவங்க சொல்கிறாங்க குனிஞ்சு பெருக்கு ஏன் ஸ்ட்ரெயிட்டாக நின்று அப்படி ஒரு மாதிரி பெருக்கிறேன்னு கேட்குறாங்க. எங்கே விளாட விட்டா தானே நல்லா தெம்பாக இருப்பேன். விளாட விடாத வீட்லேயே அடைச்சி சோறு கூட போடப்படுது தாய். சரி போய் படின்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் பெருக்கித்தான் போகணும். போயிட்டோம். ஐயோ கைஸ் இது வேறு அவனை வந்து போய் இது மட்டும் கண்டுக்காதீங்க. உங்களோட கேம்லேயே இது வருதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேக் எதாக்கா இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இது நடக்கும் கைஸ். டோரை சாத்திடுவோம். நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்காங்க பாருங்க. நம்ம ஓடிடலாமா? நம்மளுக்கு வெளியில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏறி போக தெரியாதா? போயிட்டேன். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் கார் ஆன்ட்டு பண்ணணும். சமோன் ஹேர் நாய் கைஸ். எனக்கு அப்போவே நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ பார்த்துக்கலாம் கைஸ்.
பார்த்துட்டு வந்து வெளுத்து கட்டுவாங்க. நம்ம தண்ணி ஆன் பண்ணி இங்கே ஒரு பைப் இருக்கும். என்ன கைஸ் பைப் எடுக்கல. என்ன வாட்டு என்னமோ வாட்டுலாம் சத்தம் கேட்குது கைஸ். ஃபாதர் பார்த்துட்டாரா? சம்ஒன் தேர். என்ன கைஸ் இது? நோ தேர். கண்டுக்கல. சரி நம்ம இந்த பைப் எடுத்துக்கல. வாட்? ஐயோ என்னடா தம்பி, இவங்க வேற பார்க்குறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இமேஜினேஷனா? சரிதான், கரெக்டு தான், இமேஜினேஷன் தான். இந்த பைப் எப்படி எடுக்குது? ஐயோ நான் வேறு என்னென்னத்தையும் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பைப் நம்மளுக்கு தேவைப்படாது, வேணும் தானே? அப்புறம் என்னால் எடுக்கல. இது எதுவும் பைப் எடுத்துருவோம் கைஸ். நான் மாட்டானு பார்த்துட்ருக்கேன். அந்த இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஸ்விட்ச் டேப் ஓப்பன் பண்ணு. என்னது? ஹவு ஆன் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஐயோ நம்ம அம்மா வராங்களோ, மாட்டிக்கிட்டுமா? அப்போ ஓப்பன் த டோர். காய்ஸ் என்ன காய்ஸ் இது? நம்ம மண்டை வலிக்குது. எங்கே போகிறேன்? நம்ம அம்மா கேட்டு திட்டுறாங்க நினைக்கிறேன். அம்மா நான் ஏன் வெளியில் வரணும்? நம்ம வந்து அழகாக பார்த்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். இது மேக்ஸ் ஆகுது. அது 1 1 2. நீயும் நானும் ஃப்ரெண்டு. நான் கேண்டிஸ் தரேன். என்ன க்ளோஸ்? ஐயோ நம்ம பார்த்து யாரடா கம்மா விட்டு இருக்காங்க. சரி நம்ம படிப்போம். 1 1 2 நீயும் நானும் ஃப்ரெண்டு. என்னவா லைஃப் டேய் எங்கள் அப்பா எதிராக இருக்கிறாங்க. அப்பா ரொம்ப ரகடாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? ரொம்ப கத்தின்னு இருக்கிறாரு. நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. நம்ம வந்து படிக்கணும். 1 1 2 2 2 4 இதை கொஞ்சம் மூடு. நம்ம மாற்ற வேலை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து சில வேலைகள்லாம் இருக்குது. அதுக்காக இவன் நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? மூடி இருக்கணும். நம்ம ரொம்ப பெட்ரூமில் வேலை பண்ணுவேன். போச்சு லைஃப். ஐயோ 20 சிக்ஸா? என்னடா இஷ்யூ சொல்கிறாங்க? 3 4 5 6 7 என்னடா கிட்ட போட்டா 7 8 9 10 11 ஐயோ காய்ச்சி எடுத்துலாவே காய்க்கிறது. 12 13 14 ஏய் என்னடா நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க? 16 18 19 20. Watch yourself. Behave well from now on. லாஸ்ட் மார்னிங் நல்லா போய் பாட்டி அப்படின்றானுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம போய் நான் என்ன சொல்கிறேன், சரி போனால் போகுது. இவங்க ஒரு 2 நிமிஷம் விளையாட விட்டுருந்தா நம்ம போய் விளையாட்டு நல்லா வந்து நிறையா படிக்கலாம். அதுவும் விடலை. வேற என்ன விடலை? இப்போ என்ன இந்த கேம் முடிப்பனாலே எனக்கு டவுட் ஆகுது. அப்படி முடிக்கணும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா சொல்லுங்கள். கன்ஃபார்மாக நான் டேட் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வேறு இங்கே ஒரு டவல் இருக்குது. சரி எங்கள் அப்பா, அதாவது இந்த கேம் அப்பா கத்தினேங்கிற எச்சலாகும். அவங்க கத்துறது ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்குது. நீங்கள் தான் இப்போ டவல் துணி கொடுப்பாங்க. அந்த துணி ஏன் இந்த இடத்துல காணும். அப்போனா அவங்க எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இதை முடிச்சு நம்ம வந்து போயிட்டேன். இப்போ இந்த ரூமில் தேடுவோம். தேடு இதெல்லாம் தேடிட்டோம். தேடிட்டோம். நம்ம ஃபாதர் ஃபோன்லாம் இங்கே இருக்குது. காப்பி கூட இருக்குது. எப்படி ஓடிடலாமே. ஐயோ காப்பி தான் பண்ண. இதில் ஆக்சுவலி 8 எண்டு இருக்குது. 8 எண்டு பண்ணலாம். நான் நேரில் இருந்தேன்னா எனக்கு சத்தம் கேட்டு வந்துடுவாங்க. அதனால் இப்போ எங்கள் அம்மா ஃபாதர் வந்து ரெஸ்ட் ரூம் போட்டோம். அதாவது டாய்லெட் வருன்னு வேறு அப்பப்போ வந்து நம்ம பண்ணலாம். நாங்கள் வந்து டக்கு மாற்றக்குள்ளே நம்ம வந்து இங்கே மொத்தமாக முடிச்சிடலாம். அது பற்றி நான் பார்க்கணும். எதுவும் தேவையில்ல. சரி அவன் சீக்கிரமாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மூடிட்டு அப்படியே ஓடிடலான்னு நினச்சேன். கையே வலிக்குது எனக்கு. விளையாடி நம்ம கண்ணாடியில் தெரிய மாட்டோங்க. இப்போ நம்ம தெரியா இருக்கணும். கடை பாத்ரூம் வழியாக உங்களுக்கு விட்டுவாங்க. ஐயோ இது மாதிரி தள்ளி விட்டேன். சத்தம் போட்டேன். அவன் ஒளிஞ்சிக்கணும். நம்ம இப்போ குயிக்லி. ஸோ லைட் ஆன்ல இருக்குது. You think your father is stupid? Our son is hiding somewhere. நம்ம அம்மா பிடிச்சி திட்டாங்க. உங்கள் சன் எங்கே இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஐயோ காய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கூடாது. 2 வாட்டி பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் கதை. ஏய்
கொடுத்துட்டானுங்க. ஒன்றும் புரியல. நான் இந்த கேமில் ஒன்றுமே பண்ணல கைஸ். இது எந்த பக்கம் டோர் இருக்குது, என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியல. சரி ஹைடு, வேற ஹைடு. நான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறேன், வேணும்னா வந்து பிடிச்சிக்கோங்க. நான் ஏன் உங்களுக்காக பயப்பட போகிறேன். ஐயோ எனக்கு பயமாக உட்கார முடியுது. இங்கே ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இருட்டாச்சும் ஒன்றுமே தெரியல. இப்போ நம்ம இங்கே வந்து என்னத்தை போட்டோம், நம்மளுக்குள்ள சாவி கிடச்சிச்சு. இந்த சாவி நம்ம ஃபாதர் வந்து எனக்கு கிட்ட போகிறாரு. ஏன்னா லைட் ஆன்ல இருக்குது கைஸ். லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டோம். ஆஃப் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபாதர் வரட்டும். ஃபோன் வந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஃபோனை அது லைட் ஆச்சு, டைம் அதில். யூ ஃபாதர் ஃபாதர் போங்க ஃபாதர். பயமாக்கிது. மெயின் டோர் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படிதான் என்ன பண்ணலாம். ஃபாதர் நம்ம ஃபாதர் அங்கே நின்று யார்கிட்டயோ ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. சரி அவன் மெசேஜ் மட்டும் போய் ஊன்னு கத்தட்டும். அப்போ நம்ம போவோம். இது நம்ம ஜெயிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம வந்து 16 நிமிஷமாக அந்த வீடியோ பண்ணுறோம். எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் ஜெயிப்பேன் இல்லையா தெரியல கைஸ். இதை ஜெயிப்பினாலும் ஒரு நாள் ஜெயிச்சு கன்ஃபார்மாக வீடியோ போடுங்க கைஸ். இது உங்களுக்கு வரும் கன்ஃபார்மாக. கிறிஸ்மஸ் வரை அதுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். இன்னிலேருந்து இன்னிலேருந்து ஆமாம் இன்னிலேருந்து நேற்று வீடியோ நிறையா வர வாய்ப்பு இருக்குது. மறந்துட்டு பயந்துட்டேன். லீவ் எனக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ போய் நம்ம மதம் வெளில வராமல் தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம ஏன் போய் இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த கீழே வச்சு எங்கே பார்ப்போம். போச்சு கைஸ். அம்மா சாரி படிச்சிடப்பா. ஸோ கைஸ் இது வந்து ஃபஸ்ட் எண்டிங் 1. இதில் நிறைய எண்டிங் 8 எண்டிங் இருக்குது போல. மேலே போட்டுருப்பாருங்க 8 எண்டிங் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை. இந்த வீடியோ போடலாமா வேணாம் எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக போடுவேன் நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் ஜெயிச்சு போடுவேன் கைஸ். இந்த கேமை பார்க்கலாமா, சேலஞ்சிங். சரி ஓகே கைஸ், பை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.